ஹாய், வெல்கம் டு தேவிகா ரங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு கண்டிப்பா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நேத்து நம்மளுடைய தேவிகா ரங்கோவன் யூடியூப் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா மீஷோல இருந்து வாங்கியிருந்த திங்ஸ் எல்லாமே அன்பாக்சிங் பண்ணி வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். நேத்தே வீடியோல சொல்லியிருந்தேன் பாதி மட்டும் தான் என்னால அன்பாக்சிங் வந்து பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு. இன்னைக்கே பேலன்ஸ் இருக்கிற திங்ஸ் எல்லாம் நான் வந்து ஓபன் பண்ணி பார்க்க போறேன். அதே மாதிரி அக்கா அதோட லிங்க் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலா மீஷோவோட ப்ராடக்ட் எல்லாமே டேக் பண்ண முடியல. அதனால டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். நீங்க வேணும் அப்படின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல போயிட்டு லிங்க் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நேத்து வாங்கியிருந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். நிறைய பேர் எல்லா ப்ராடக்ட்டுமே மோஸ்ட்லி நல்லா இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தீங்க. சில ப்ராடக்ட் மட்டும் நான் யூஸ் பண்ணியிருந்தேன்க்கா இது நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். இப்போ இதுல இருக்கிற திங்ஸ் எல்லாமே என்ன இருக்குன்றது நிஜமாவே எனக்கு தெரியல. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு ஆர்டர் போட்டு, அதனால ரொம்ப பிளாங்கா தான் வந்து இருக்கு. இன்னைக்குமே இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு ரொம்ப ஆர்வமா தான் இந்த பார்சல் வந்து நான் இன்னைக்கு ஓப்பன் வந்து பண்ண போறேன். வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு வாங்கியிருந்த ப்ராடக்ட் நல்லா இருந்துச்சா இல்லையான்றதை கண்டிப்பா வந்து மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு இதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஆர்டர் வந்து பண்ணியிருந்தோம். அதுல வந்து ஒரு சில ப்ராடக்ட் எனக்கு வராத மாதிரி எனக்கு பர்சனலா தோணுது. அவர்கிட்ட கேட்கும்போது இல்ல தாங்க ஆர்டர் பண்ண எல்லாமே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஒருவேளை நான் ஆர்டர் பண்ணாம பண்ணிட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தேன்னா என்னன்றதுமே வந்து தெரியல. இந்த பாக்ஸ்ல இப்போ என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, சூப்பர். இது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் நான் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். இது நம்ம ஆர்டர் பண்ணமே பட் வந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நிஜமாவே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்னு கண்டிப்பா வந்து சொல்லுவேன். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சாம்பிராணி எல்லாம் வந்து தூபம் வந்து போடுவோம்ல, அது வந்து ஹோல்ட் பண்ணி வந்து வைக்கிறது. என்ன சொல்றது, நான் பிரிச்சே உங்ககிட்ட வந்து காமிக்கிறேன். ஆக்சுவலா இது உங்களுக்கு நார்மலா பார்க்கும்போது தெரியுதா என்னன்றது எனக்கு தெரியல. நம்மளோட வீட்டுல இப்படி வந்து ஹோல்ட் பண்ணி வந்து இது ஏதாவது ஆணியோ இல்லை கிரில் மிஷினோ போட்டு ஹோல்ட் பண்ணி வந்து வச்சுட்டு நம்ம சாம்பிராணி தூபம் வந்து காமிப்போம்ல, அதுதான். உள்ள வந்து இப்போ நம்ம சில டைம் என்ன பண்ணுவோம்னா வீட்டுல நார்மலாவே இப்போ நான் கம்ப்யூட்டர் சாம்பிராணியோ இல்லை வேற ஏதாவது தசாங்கம் பொடியோ போட்டு வைக்கிறேன் அப்படின்னா ஷதன் வந்து தட்டி விட்டுருவான், கையில கீழே சுட்டுப்பான்ற பயம் வந்து எனக்கு இருக்கும். ஆனா எனக்கு எப்பவுமே சாயங்காலத்துல வீடு ஃபுல்லாவே சாம்பிராணி போட்டிருக்கிறது ரொம்ப வந்து பிடிக்கும். அதுக்காக தான் இதை பர்டிகுலரா வந்து வாங்கினேன். இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாம்பிராணி தசாங்கம் பொடியோ எது வேணாலும் போட்டு உள்ள வந்து வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வீடு ஃபுல்லாவே வந்து சாம்பிராணி இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப அழகா இருந்துச்சு இந்த ப்ராடக்ட். பட் நான் பார்க்கும்போது இது கொஞ்சம் பெருசா இருந்த மாதிரி இருந்துச்சு. இது பாருங்க, இது உள்ள வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். வச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஹோல்ஸ் வழியா ஃபுல்லாவே நமக்கு அதோட புகை வந்து வரும். ரொம்ப ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப் வந்து கண்டிப்பா வந்து கொடுக்கும். அதனாலதான் இதை வந்து வாங்கியிருந்தேன். இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஹோல்ட் பண்ணி வந்து ஏதாவது செவுத்துல வந்து மாட்டிக்கலாம். ரொம்ப அழகா இருக்கு இந்த ப்ராடக்ட். ஆக்சுவலா ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இதுல பெல் எல்லாம் வர கொடுத்துருக்காங்க. நைஸ், நல்லா இருக்கு இது ரொம்ப. நான் இது இன்னும் கொஞ்சம் பெருசா வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன். பட் பெருசா வந்து இல்ல. இது எது கூட அட்டாச் பண்றதுன்னு எனக்கு தெரியல. நான் செட் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டிப்பா வந்து காமிக்கிறேன். நல்லா இருக்கு. ஓ, இது கூட வரும்னு நினைக்கிறேன். இதை இதுல மாட்டணுமோ எனக்கு கரெக்டா வந்து தெரியல. பட் நான் ஃபுல்லா செட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இது நான் நினைச்சதை விட குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் என்ன நினைச்சேன்னா ரொம்ப தக்கையா இருக்கும், வெயிட் இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். பட் அப்படி இல்லை, நல்ல வெயிட்டாவே வந்து இருக்கு. நான் வந்து என்னோட இந்த சைடு லெஃப்ட் சைட்ல வந்து நம்ம பெட்ரூமுக்கு போறோம்ல அந்த சைட்ல வந்து இது ஆணி அடிச்சு மாட்டிட்டு இதை மாட்டி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த புகை வந்து இந்த ஹால்குள்ளே வந்து சுத்திட்டு இருக்கோம்ல, அதுக்காக தான் ஆக்சுவலா இதை வந்து நான் வாங்கியிருந்தேன். பட் நான் நினைச்சதை விட நிஜமாவே ரொம்ப சூப்பரா வந்து இருக்கு. பட் நான் இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். பெல் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் பெல் எல்லாம் ரொம்ப லைட் வெயிட் தான். இதுல சத்தம்லாம் ஒன்றும் பெருசா வரல. இருந்தாலும் பார்க்கும்போது இது மாதிரி கியூட்டா இருக்குல்ல, ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ப்ராடக்ட். பட் நான் நினைச்சேன் ரொம்ப பெருசா இருக்கு. ஏன்னா போட்டோல பார்க்கும்போது நல்ல பெருசா வந்து இருந்துச்சு. அப்ப எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி லைட் வெயிட்டா நல்லா ப்ராடா வந்து இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். பட் இது ரொம்ப திக்காவே இருக்கு. இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்றத நான் கண்டிப்பா உங்களுக்கு அட்டாச் பண்றேன். இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு எனக்கு கரெக்டா வந்து தெரியல. இதுலயுமே ப்ரைஸ் வந்து ஆக்சுவலா போடல. ப்ரைஸோட நான் உங்களுக்கு நேற்று வீடியோல வந்து அட்டாச் பண்ணியிருந்தேன்ல அது மாதிரி வந்து கண்டிப்பா அட்டாச் பண்ணி வந்து போடுறேன். ஃபர்ஸ்ட்
இதை அன்பாக்சிங் பண்ண உடனே நிஜமாவே ரொம்ப ஹாப்பியாகிட்டேன். ஏன்னா எனக்கு இதை மாதிரி திங்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் நான் ரொம்ப நாளாக வந்து என்னோட லிஸ்ட்டில் வச்சுருப்போம்ல, இதெல்லாம் கண்டிப்பாக வாங்கணும்டா அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கும்ல, அதில் இருந்த ஒன்று. இது ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வீடியோவில் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு நிஜமாவே பயங்கர ஹாப்பி. இதோட ப்ரைஸுமே ரொம்ப ஜாஸ்திலாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு 250 270 தான் வாங்கின மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். அதிகமாக போனால் கூட 300 தான் இருக்குமே தவிர அதுக்கு மேலெலாம் வந்து கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து போகாது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் என்னன்னு எனக்கே தெரியும். இது இருந்தாலும் ஒரு தடவை ஓப்பன் வந்து பண்ணிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் மேட்டுன்னு நினைக்கிறேன். மேட் வந்து நம்ம கிச்சனில் அதுக்கப்புறம் எங்கள் ஹால்லலாம் வந்து போட்டிருக்கோம்ல, அந்த மேட் வந்து பால்கனிக்கு போடுறதுக்காக வந்து வாங்கியிருந்தேன். அதுதான் நினைக்கிறேன். பார்சல் எல்லாம் செப்பரேட்டாக வரும்னு பார்த்தா எல்லாம் மொத்தமாக இருந்ததுனால ஒன்றா போட்டாங்க போல இருக்கு. ஆமாம், அதுதான். நம்மளோட பால்கனி வந்து கொஞ்சம் செட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன். ஆக்சுவலாக அதுக்காக வாங்கியிருந்தது தான். பால்கனியில் நமக்கு ரொம்ப காம்பாக்டான ஸ்பேஸ் தான் வந்து இருக்கும்ல, அதுக்காக தான் இந்த 2 க்ரீன் மேட்டுமே வந்து வாங்கியிருந்தேன். பட் இது கொஞ்சம் லென்த்தாகவே இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக போட்டிருந்தேன். ஒருவேளை அது இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதை மாதிரி கிச்சனுக்கு ஆல்ரெடி வந்து வாங்கியிருந்தேன். அது ரெண்டுமே ரொம்ப குட்டி, இவ்வளோ பெருசெல்லாம் வந்து இருக்காது, இவ்வளோதான் இருக்கும். மொத்தமே இவ்வளோதான் வந்து இருக்கும். பட் இது இந்த தடவை வாங்குறது ரொம்ப என்ன சொல்கிறது, பெருசாக வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த மெட்டீரியல் வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு பார்க்கும்போதே தெரியும் இது குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒன்று வாங்கியிருந்தேன். அது பார்த்த உடனே ஃபுல்லாக ஒரு மாதிரி டார்க் க்ரீனில் ஒரு மாதிரி திக் க்ரீனில் வந்து இருந்துச்சு. அது பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு இதெல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த தடவை வாங்கியிருக்கிறது நிஜமாவே ரொம்ப குவாலிட்டியாக தான் வந்துருக்கு. எனக்கு இது நிறைய இடத்துல வந்து தேவைப்படும். ஏன் அப்படின்னா நம்மளோட ஹாலில் டேபிளில் வந்து போட்டு வைக்கலாம். இந்த மாதிரி நிறைய மைண்ட் செட் வந்து எனக்கு இருந்துச்சு. அதனால் இது அடிஷ்னலாக தான் வந்து வாங்கியிருக்கேன். இதுவுமே குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராகவே வந்துருக்கு. அடுத்தது இதுவுமே க்ரீன் மேட் தான். பட் இதே மாதிரி ஷார்ட்டாக இருக்குமா இல்லை ஃபுல் லென்த்தான்னு தெரியல. இது வந்து ஃபுல் லென்த்து. இதுதான் பால்கனிக்காக வாங்கினது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் 2 தான் இருக்குது. பால்கனிக்காக வாங்கினது ஒருவேளை அதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எனக்கு இது அடிஷ்னலாக தேவைப்படும் அப்படின்றதுக்காக தான் இதை வந்து வாங்கினேன். இது எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த இடம் ரொம்ப பிளைனாக இருக்குது அப்படின்னாலும் இது அது மேலே போட்டுட்டு, இப்போ ஃப்ரிட்ஜ் கூட இருக்குது, ஃப்ரிட்ஜ் மேலே இதை ஒன்று வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் எந்த பொருள் வச்சாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக வந்துருக்கும். அதனால் எனக்கு இது பர்சனலாகவே ரொம்ப எப்போவுமே வந்து பிடிக்கும். இந்த தடவை இன்னும் ரொம்பவே வந்து நல்லா இருக்குது. இதில் தான் அந்த மேட் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, இது வேற. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட் வந்து வாங்கியிருக்கேன். பட் இது என்னன்னா 3D மேட்டு. இது நம்மளோட ஹால்லலாம் போடுறதுக்காக ஆக்சுவலாக இந்த மேட் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து 3D மேட்டுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. பட் நான் வீடியோவில் பார்த்த மாதிரி தான் இருக்குது. இதில் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து கிடையாது. நல்லா இருக்குது. மொத்தம் 3 மேட் வந்து வாங்கியிருந்தேன். ஏன்னா இந்த இடத்துல ஒன்று போடுவோம், அங்கே ஒன்று போடுவோம், இங்கே ஒன்று போடுவோம். ஆல்ரெடி நேற்று 2 மேட் உங்ககிட்ட காமிச்சிருந்தேன்ல கிச்சனுக்கு வந்து ஒன்று போடுறதுக்காக. அதனால் இதெல்லாம் வாங்கினா வீட்டுக்கு கொஞ்சம் செட் ஆகிடும். ஏன்னா இதெல்லாம் நாங்கள் பழைய மேட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்தப்போ வாங்கினது. அதுக்கப்புறம் ஒரு தடவை நம்ம தான் சேஞ்ச் பண்ணோம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாத்தில் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கிறதுனால நடுவில் மட்டும் உங்களுக்கு வந்து தனியாக வந்து வந்துடும். அதனால் அந்த மேட்லாம் வேண்டான்றதுக்காக இது வந்து வாங்கியிருக்கோம். இது கொஞ்சம் க்ரிப்பாகவும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாஷ் பண்ணுறது கம்ஃபர்டபுளாக நினைக்கிறேன். பட் எனக்கு கரெக்டாக வந்து தெரியல. ஒருவேளை இதுக்கு முன்னாடி இந்த மேட் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். இது ஆஷ் கலரு ரொம்ப நல்லா இருந்துச்சு. 3D சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு 3D மாதிரி தெரிஞ்சதாங்க தெரியல. போட்டாதான் தெரியும். போட்டாதான் தெரியும் நினைக்கிறேன். கீழே பெருசாக ஒன்றும் தெரியல. பெருசாக ஒன்றும் அந்த அளவுக்கு தெரியல. பட் பார்க்கும்போது நல்லா இருக்குது. குவாலிட்டியாக ஓகே, நல்லா தான் வந்து இருக்குது. இதுலலாம் வந்து என்ன அழுக்கு பண்ணுவானுங்கன்றதுலாம் தெரில. பட் வாஷ் பண்ணால் இது வந்து போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 3 மேட் வந்து வாங்கியிருக்கோம். இது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ளீஸ் எனக்கு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். இது நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த மேட்டுன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்டு. இதுதான் சிங்கிள் மேட்டாக வந்து இருக்குது. பட் இது நம்மளோட பால்கனிக்கு இவ்வளோ பெருசு போட முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நம்மளோட பால்கனி முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப காம்பாக்டாக வந்து இருக்கும். பட் என்னன்னா நான் அந்த பால்கனியில் இது வரைக்கும் பெருசாக யூஸ் பண்ணதே வந்து கிடையாது. இது வந்து இந்த ஃபுல் மேட் வரும்ல அந்த மாதிரி லென்த் மேட். இதை கட் பண்ணி தான் யூஸ் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக வந்து இருக்கும். என்னன்னா பால்கனி ஃபுல்லாகவே அவர் தான் வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் போடுவாரா. எனக்கு என்ன ஒரு பிளான்னா அந்த பால்கனியில் நிறைய விஷயங்கள் கொஞ்சம் அழகாக பார்க்குறதுக்கு செட் பண்ணணும்.
அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மாடியில் கூட நம்ம செடி வைக்கலாம். பட் செடி வச்சோம் அப்படின்னா மேபி யாராவது இருக்கவங்க இந்த செடி இருக்குது அந்த செடி இருக்குது ஏதாவது ஒரு கொஷின் வந்து பண்ணுறாங்க. அதனால் எனக்கு என்னென்னா நம்ம வீட்டில் நம்ம வச்சோன்னா யாரும் நம்மளை கேள்வி வந்து கேட்க முடியாது. அதுக்காக பின்னாடியும் நம்ம இன்னும் கொஞ்சம் அழகாக மாற்றிடணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. பட் அந்த பால்கனி இன்னும் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருந்துச்சு அப்படின்னா அங்கேயே நம்ம வீடியோஸ் எல்லாமே வந்து எடுத்துக்கலாம். பட் அதுக்கு வந்து பாசிபிள் வந்து கிடையாது. ஒரு 2 பேர் நிற்கிற அளவுக்கு தான் அங்கே ஸ்பேஸே வந்து இருக்கும். சரி, இருக்கிற இடத்த இன்னும் அழகாக வந்து வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக ரொம்ப ஆசைப்பட்டு இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கேன். கண்டிப்பாக அந்த பால்கனி செட் பண்ணும்போது நான் லாங் வீடியோவாக கண்டிப்பாக அதை வந்து ஷேர் பண்ணுறேன். பட் அது எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் எனக்குமே நிஜமா ஐடியாவே வந்து கிடையாது. ஏன்னா முன்னாடி ரொம்ப காம்பேக்டான ஸ்பேஸ் தான் அது. அதில் வேற வாஷிங் மிஷின் வேற வச்சுருக்கோமா. பால்கனி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்காக தான் இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கேன். அதுக்கு அடுத்தது எது ஓப்பன் பண்ணலாம்? எல்லாமே ஓப்பன் பண்ணியாச்சா? இதுவுமே ஆக்சுவலாக மேட்டு தான். இது ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன் இது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வேற எதுவுமே மேட் வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. ஒரு விஷயம், இந்த பார்சல் பிரிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக நீங்கள் நிறைய ஆன்லைன் இதில் வந்து பார்த்துருப்பீங்க. பீகாக்கு தெரியுதா? பீகாக் மேட் இது நம்மளோட வீட்டு வாசல்ல போடலாம் அப்படிதான் வாங்கினேன். இல்லை அப்படின்னா ஏதாவது ஃபெஸ்டிவல் வருதுல்ல அந்த டைம்ல நம்மளோட ஹாலில் இங்கே நடுவில் போட்டுட்டு ஏதாவது டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு இது நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக இது வந்து வாங்கியிருந்தேன். பட் நான் வீடியோவில் பார்க்கும்போது இது வேற மாதிரி இருந்துச்சு. இப்போ நேரில் பார்க்கும்போது ஓகேவா இருக்கு. ரொம்ப ஆஹா ஓஹோன்னு சொல்ற அளவுக்குலாம் கண்டிப்பா வந்து இல்லை. ஒரு வேளை யூஸ் பண்ணா இது நல்லா இருக்குமா இல்லையான்றது தெரியல. நிறைய பேரோட வீட்டு வாசல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அழகழகான மேட் எல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. பட் இவனுக்கிட்ட இப்பெல்லாம் போட்டோம்னா கண்டிப்பா ஒரு வழி பண்ணி எடுத்துருவாங்க. இது ஓகே, பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை. பட் கலர்ஃபுல்லா இருக்கு பாக்குறதுக்கு. ஆனா நான் அதாவது அந்த ஆன்லைன்ல ஷாப் பண்ணும்போது வாங்கும்போது பார்ப்போம்ல இது சூப்பரா இருக்கு அப்படின்னு நினைப்போம்ல, அந்த அளவுக்கு எனக்கு இது நேரில் பார்க்கும்போது கண்டிப்பா வந்து தோணல. பட் ஓகே, இது கம்மி விலை தான் நினைக்கிறேன். ஒரு 100 to 120 தான் வந்து இருக்கும். அதுக்கு வர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வர்த்து தான். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்து இது வந்து இல்லை. மேபி இது நீங்கள் உங்களோட வீட்டில் வாங்கி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள். இது கீழே போட்டாலும் நிற்குமான்றது எனக்கு தெரில. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நம்மளோட ஹால் இங்கே ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியாக தான் வந்து இருக்கும். அந்த இடத்துல கூட போடுறதுனா வந்து போட்டுக்கலாம். அடுத்தது இது ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. குட்டி பாக்ஸ் வந்து ஓப்பன் வந்து பண்ணிடலாம். இது எல்லாமே நம்மளோட வீட்டை வந்து இன்னும் கொஞ்சம் மாற்றணும் அப்படின்றதுக்காக ஒன்று வாங்கினது. நம்மளோட வீடு ரொம்ப முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப காம்பேக்டாக இருக்கிறதுனால சாரி எல்லாம் அடுக்கி வச்சுருக்கோமா. இங்கே பாருங்க, ஹாலில் 2 பார்சல் அப்படியே இருக்குது. இந்த மாதிரி எல்லா திங்ஸும் அப்படி அப்படியே இருக்கிறதுனால வீடை வந்து எவ்வளோ நீட்டாக வச்சுக்கணும்னு நினச்சாலும் அப்பப்போ இதாக தான் இருக்குது. இதுவுமே ஆக்சுவலாக ரொம்ப ஆசைப்பட்டு தான் வாங்கினேன். ஏன் லைட் தெரியல? இது பேட்டரி எல்லாம் விழுந்துருக்கு உள்ள. இது ஆக்சுவலாக நீங்கள் பார்த்துருப்பீங்களே. இது என்ன சொல்கிறது, நேற்று ஒரு நம்ம லோட்டஸ் ஒன்று பார்த்து வந்தோம்ல, அந்த லோட்டஸில் உள்ள இதை வச்சிட்டோம் அப்படின்னா லைட் வந்து நல்லா வந்து எரியும். அதுக்காக தான் இது வந்து வாங்கியிருந்தேன். இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் எல்லாமே ஒர்க் ஆகுதான்னு தெரில. 2 ஒர்க் ஆகுது. இதெல்லாம் டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக தான் வந்து வாங்கினேன். 2 ஒர்க் ஆகுது. இது ஒன்று ஒர்க்கே ஆகலை. பேட்ரி ஒன்று தனியாக கீழே வந்துருச்சு. 4 ஓகே 5. இதோட பேட்டரி வந்ததுனால ஒரு வேளை இது ஒர்க் பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கா தங்கம்? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பராக வந்துருக்கு. இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு தெரியல. நான் கண்டிப்பாக பார்த்துட்டு மேலே ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுக்கு அட்டாச் வந்து பண்ணுறேன். இதோட லிங்க்குமே நான் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுறேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதெல்லாம் தான் வந்து வாங்கியிருந்தேன். 2 4 மொத்தம் 6 செட் இருக்கு போல். இதை கழட்டிட்டு போட நினைக்கிறேன். போட முடியுமா தங்கம்? இதை எந்த இடத்துல போடுறதுலாம் தெரில. சரி, நான் அப்புறமா போட்டுட்டு இது உங்ககிட்ட கண்டிப்பாக வந்து காமிக்கிறேன். பட் எனக்கு இதெல்லாம் ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் இதெல்லாம் வாங்கியிருந்தேன். லைட்டே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப வார்மாக இருக்கும்ல, அது மாதிரி ரொம்ப பிரைட் லைட் இல்லாமல் பயங்கர வார்மாக வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால இதுவுமே ரொம்ப ஆசைப்பட்டு தான் வந்து வாங்கியிருந்தேன். ஆஃப் பண்ணிடலாம். மோஸ்ட்லி நான் எதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணணும் எல்லாமே தான் வந்திருக்கு. நான் இது வரலையோ, அந்த தூபம் இது பண்ணுறது வந்து வரலையோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன்.
பட் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து வந்துருச்சு. அடுத்தது இது ஓப்பன் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பாட்டுன்னு தெரியும், பட் வந்து இது தொட்டியா இல்லைன்னா ஹேங்கிங் பாட்டா? ஹேங்கிங் பாட் தான். ஹேங்கிங் பாட் வந்து வாங்கியிருந்தேன். இதுவும் பால்கனிக்காக தான் வந்து வாங்கினது. ஏன்னா பால்கனியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி ஹூக் வந்து போட்டு ஹூக் மட்டும் இருக்குது. அந்த இடத்துல இன்னும் செடியெல்லாம் மாட்டி வச்சா ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த பாட் வந்து வாங்கினேன். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகான சங்கிலி வந்து கொடுத்துருவாங்க. நம்ம இதை ஹோல்ட் பண்ணி இதில் வந்து செட் பண்ணி இப்படி தொங்க விடுவோம்ல, அந்த மாதிரி பண்ணுறதுக்காக மொத்தம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 செட் வந்து வாங்கியிருக்கேன். நல்லா இருக்கு. குவாலிட்டி வைஸுமே ஓகே, ரொம்ப இதெல்லாம் இல்லை. ஏன்னா இங்கே நார்மலாக நம்ம இந்த செடி கடைக்கெல்லாம் போகணும், நர்சரிக்கெலாம் போகணும் அப்படின்னா பயங்கர விலை சொல்கிறாங்க. அந்த விலைக்கு கொடுத்து வாங்கணுமா அப்படின்றது தான் எனக்கு எப்பவுமே வந்து தோணும். இது அதோட கம்பேர் பண்ணும்போது மீஷோவில் ரொம்பவே பரவாயில்ல. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு ரொம்ப சேஃபாகவும் வீட்டுக்கு வந்து வந்துடுது. தனித்தனியாக வருது. இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக நம்ம அட்டாச் பண்ணணும் போல். அட்டாச் பண்ணும்போது உங்ககிட்ட கண்டிப்பாக வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். இதுவுமே நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின ஒரு ப்ராடக்ட் தான். அடுத்தது எது ஓப்பன் பண்ணலாம்? இது பண்ணிடலாமா? இதுலலாம் என்ன இருக்குன்னே தெரியல. வெயிட்டே இல்லை சுத்தமாக. இல்லை நேற்று அதே மாதிரி வீடியோ போட்டு எடிட் பண்ணும்போது நினச்சேன் கண்டிப்பாக இந்த கமெண்ட் ஒன்றாவது வரும் அப்படின்னு. பட் ஆனால் ஒரு கமெண்ட் கூட வரல. என்ன அப்படின்னா, அக்கா கத்தியை பார்த்து யூஸ் பண்ணுங்கக்கா, நீங்கள் கட் பண்ணுறதை பார்த்தா எங்களுக்கே பயமாக இருக்குது அப்படின்னு யாராவது சொல்லுவீங்கன்னு நினச்சேன். பட் யாருமே அந்த மாதிரி கமெண்ட் வந்து பண்ணல. ஏன்னா வீடியோ எடிட் பண்ணும்போது எனக்கே தோணுச்சு, ரொம்ப அவசரமாக பண்ணுறோமோ, கத்தி நம்ம பக்கமே திரும்பிக்கிட்டே இருக்கோம் அப்படிலாம் எனக்கு வந்து தோணுச்சு. யாராவது கண்டிப்பாக இன்னைக்கு சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சேன். பட் யாரும் சொல்லலை. சூப்பராக இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீட்டில் எங்கள் அக்கா வந்து பரணியோட சீமந்தத்துக்கு வரும்போது ஒரு ஃப்ளவர் பாட் ஒன்று வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் உள்ளே வைக்கிறதுக்காக இந்த ஃப்ளவர் வந்து வாங்கியிருந்தேன். நல்லா இருக்குது. நான் எப்படி பார்த்தனோ சேம் அதே மாதிரி தான் இருக்குது. மொத்தம் 2 தான் போல் இருக்குது. 2 வந்து வாங்கியிருந்தேன். நம்மளோட ஹாலில் ஃபஸ்ட்டு இந்த டேபிளை முதல்ல நீட் பண்ணோம். ஏன்னா எங்கள் வீட்டு டேபிள் நான் டெய்லி நீட் பண்ணி தான் வந்து வைப்பேன். ஆனால் வரவங்க யாராவது ஏதாவது ஒரு பொருளை கொண்டு வந்து அப்படியே வந்து வச்சுருவாங்க. அதனால் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயம்லாம் வந்து பண்ணுறேன். சீக்கிரமாக அந்த டேபிள் ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு இது ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு. பிளாஸ்டிக் ஃப்ளவர் தான் இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக வந்துருக்கு. லாஸ்ட்டு பார்சல் வந்து இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். இதில் என்ன இருக்குது அப்படின்னு தெரியல, பார்க்கலாம். என்ன தங்க இருக்கும் இதில்? தெரியலையே. தொட்டி. செடி வைக்கிறதுக்காக கொஞ்சம் தொட்டி வந்து வாங்கியிருந்தேன். இதுவுமே நம்மளோட பால்கனியில் செட் பண்ணுறதுக்காக தான். மோஸ்ட்லி நான் வாங்கினது எல்லாமே நம்மளோட வீட்டு பால்கனிக்காக தான் வந்து வாங்கினேன். எத்தனை செட் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்குது. பட் 10மே நம்மளோட பால்கனியில் வைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா தெரியல. ஆனால் கீழே இருக்கிற இடத்துலலாம் ஏதாவது நல்ல ரோஸ் செடி மாதிரி வைக்கணும் அப்படின்றதுக்காக இது வந்து வாங்கியிருக்கேன். அதே மாதிரி இங்கே நம்மளோட உள்ள, அதாவது என்ன சொல்றது, நம்ம உள்ள இருந்து இப்படி வெளியில பார்க்கும் போதே நம்மளோட திட்டு மாதிரி ஒன்று இருக்குல்ல, அந்த திட்டுல ஒரு 2 செடி ரோஜா செடி மாதிரி ஏதாவது வைக்கணுன்றதுக்காக தான் வந்து வாங்கியிருந்தேன். இதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு. இதெல்லாம் நிஜமாவே நர்சரியில வந்து பாத்தீங்கன்னா விலை பயங்கர ஜாஸ்தியா தான் வந்து இருக்கு. அதை கம்பேர் பண்ணும்போது ஆன்லைன்ல ரொம்ப கம்மி விலையில தான் இருந்துச்சு. அதனாலதான் இதையுமே வந்து வாங்கியிருந்தேன். மேக்சிமம் இல்லை எல்லா ப்ராடக்ட்டுமே அன்பாக்சிங் வந்து பண்ணியாச்சு. இதுல நீங்க எத்தனை ப்ராடக்ட் உங்களோட வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பா மறக்காம சொல்லுங்க. இன்னைக்கு பார்த்த அன்பாக்சிங் பண்ண எல்லா ப்ராடக்ட்டுமே எனக்கு பர்சனலாக ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சா இல்லையான்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.